வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 23 வந்துட்டோம். 23யோட கிளாஸ் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச். நம்ம ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச் வந்தாச்சு. இந்த லோடிங் ஸ்டிச் வந்தாலே லோடிங் ஸ்டிச்சில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டிஸையும் ஒன்று ஒன்றா நான் கொண்டு வந்து சொல்லி கொடுக்குறேன். ரெகுலராக கிளாஸை பாருங்கள். என் கிளாஸை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸை ரெகுலராக கற்றுக்கலாம். நடுவில் பிரேக் விட்ட மாதிரி நம்ம கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்சு கிளாஸ் வந்துடும். ஓகேவா, மாதத்தில் ஒரு 10 days வந்து ஒரு சேலஞ்சாக வந்து இந்தந்த ஸ்டிச்சஸை நான் சொல்லி கொடுத்துருவேன். அது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும், நல்லா கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நான் கொண்டு வந்துடுவேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெயிட் லோடிங். இந்த லோடிங் ஸ்டிச்சை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய வெரைட்டிஸில் கொண்டு வர போகிறோம். அதை பாருங்கள். நான் 1 by 1 ஸ்டிச்சஸை சொல்லிகிட்டே இருக்கேன் லோடிங்கில். அது எல்லாமே கற்றுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச் வந்தாச்சு. இது வந்து இதில் பாயிண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டிச். ஓகேவா, லோடிங் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டிச்சில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மீடியம் சைஸில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸை சுற்றி நான் என்ன பண்ண போகிறேன், ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சை நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பாக்ஸை போட்டுட்டு ஜரி த்ரெட்டில் கம்ப்ளீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எடுக்க போகிற சில்க் த்ரெட்லேயே என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் கம்ப்ளீட் பண்ணாலும் ஓகேவா. நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா சில்க் த்ரெட்லேயே கூட கலர் காம்பினேஷன் இல்லாமல் நீங்கள் அழகாக ஒரே கலரில் நீட்டாக பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கணும், அதனால் நான் வந்து ஜரியை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே நான் சில்கை வந்து அப்லோட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேவா, எல்லாருமே ஜரி ஸ்டிச் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. கற்றுக்கிறவங்க பிகினர்ஸுக்கும் ஜரி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஓகேவா, இப்போது நான் வந்து சுற்றி வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ்லேயே கூட நீங்கள் போட்டுக்கோங்க. என்ன சைஸ் வேணாலும் கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை, கற்றுக்கிறதுக்காக தானே. ஆனால் நீட்டாக ப்ராப்பராக பண்ணி கற்றுக்கணுன்றவங்க 1 by 1 ஸ்டெப்பாக பண்ணி பாருங்கள். சரியா, நான் திருப்பும் போது என்ன சொல்லியிருக்கேன், நம்ம திருப்பி வரும்போது ஆப்போசிட் இதில் வந்து ஸ்டிச்சை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீப்பிங் செயினில் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா? அந்த மாதிரி கார்னர் எல்லாமே நீங்கள் திருப்பிக்கோங்க. நீங்கள் நார்மலாக திருப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவாக இருக்காது. பாக்ஸ் எல்லாமே நான் இப்போ பார்த்தீங்கல்ல எப்படி நான் திருப்பிட்டு வரேன்ட்டு, அந்த மாதிரி மெத்தடில் திருப்பிக்கோங்க. நான் திருப்பி சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லி கொடுத்த இன்ச்சஸாக நோட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் கூடமே சரி, இல்லை ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னாலுமே சரி, நம்மளால் நீட்டாக பண்ண முடியும். அந்த கார்னர் எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். நம்மளுக்கு பாருங்கள், இந்த பாக்ஸை அதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம 2 knot போட்டு எடுத்துப்போம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 2 knot போட்டுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டிச்சு, ரொம்ப கஷ்டமே கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் செயின் ஸ்டிச் கற்றுக்கும் போது என்ன மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம், ஐயோ எப்படி போடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இல்லை, ஃபீல் பண்ண வேண்டாம். செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொண்டு வர போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. அதை நம்ம எப்படி கொண்டு வரோன்றத பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட்டில் இந்த பாக்ஸில் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நான் செயின் ஸ்டிச்சு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம உள்ள இந்த செயின் ஸ்டிச்சோட அவுட்டர் போக வேண்டாம். இதுக்கு சைடு உள்ளே இருக்கு இல்லையா, இந்த சைடு இங்கேருந்து செயின் ஸ்டிச்சை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்க, அவுட்டர்னா இந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே கீழே இதுதான். ஓகேவா, அவுட்டர் நான் உள்ள வெளியிலன்னு சொல்கிறது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உள்ளன்றது இந்த செயின் ஸ்டிச்சோட இந்த பார்ட், மேலன்றது இந்த பார்ட்.
ஓகேவா? நம்ம போட போகிறது இந்த 2 இடத்தையும் தான் நம்ம பேஸ் பண்ணி செயினை குத்தி எடுக்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி தான் கீழேயுமே, மேலே கீழே டிஃப்ரெண்ட் கிடையாதுப்பா. மேலே என்ன எடுக்கிறோமோ அதே மாதிரி தான். இப்போ நம்ம உள்ளேருந்து எடுத்துட்டோமா, மேலே என்ன பண்ணுறோம், அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு செயின் ஸ்டிச்சை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுக்கும் போது என்ன நீங்கள் வந்து ஸ்ட்ராங் கொடுக்குறீங்களோ அதுதான் நம்மளுக்கு வந்து பின்னாடி வரையுமே யூஸ் ஆக போகுது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், எடுத்துட்டோமா? இப்போ எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா உள் சைடு அதே மாதிரி செயினோட உள் சைடு தெரியுதா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உள் சைடு, இந்த உள் சைடில் அதே மாதிரி ஸ்டிச்சை போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், அவுட் சைடுனா இந்த செயினோட பின்னாடி பக்கம். அவ்வளோதான், இதாங்க ஸ்டிச்சு. புரிஞ்சிச்சா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு இங்கே நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மார்க்கிங்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செயின், இது 2 செயின் இருக்கா? இந்த செயினுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு 1 இங்கே எடுக்கணும். ஓகேவா? இந்த இடம் வந்து செகண்ட் ஸ்டிச், தேர்ட் 1 வந்து இந்த இடத்துல தேர்டு, ஃபோர்த்து 1 இங்கே, அடுத்து 5th 1 எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் 5th 1. புரிஞ்சிச்சா? நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்கே வந்து மேலே குத்தணும், அங்கே கீழே குத்தணும் அப்படின்றதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எது, செகண்ட் பாயிண்ட் எது, நான் இதை சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். மறுபடியும் எடுத்துட்டு 5th 1 என்ன பண்ணணும், அதே மாதிரி உள்ள, ஓகே, அந்த செயினுக்கு இந்த சைடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளி சைடு. ஓகேவா? அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உள்ள வெளியே 2 செயினுக்குமே உள்ள வெளியேன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகணும். ஓகேவா? அப்படியே இந்த பாக்ஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும் நீங்கள். இது ரொம்ப ஈஸி, கன்ஃபியூஸே ஆக வேண்டாம் யாருமே. ஸ்ட்ரெயிட் லோடிங் இது பேர். ஓகேவா? நம்ம கிராஸ் லோடிங் போடும் போது தான் கொஞ்சம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எப்படி எடுத்தால் நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும் அப்படின்றத. அதுவுமே நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போது இது வரையுமே போட்ட வரையுமே நம்மளுக்கு லோடிங்கில் கரெக்டாக நீட்டாக இருக்கா? அதே தான், அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இதில் கலர் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே வேணாலுமே கலர்ஸை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நடுவில் 2 பார்ட்டாக கலர் பிரிக்கலாம், இல்லை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். எங்கே வேணால் நீங்கள் எல்லாத்துலேயுமே கலர் பிரித்து நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், பாதிக்கு பாதி கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செயின் போட்டுட்டு போட்டிங்கன்னா உங்களோட அந்த லாக் எல்லாமே பாருங்கள் ஈவனாக இருக்கா இந்த இடத்துல, அதேமாதிரி கீழே பாருங்கள் எல்லாமே ஈவனாக இருக்கா, இந்த மாதிரி ஈவனாக வரும். நீங்கள் இந்த மாதிரி செயின் போடாமல் நீங்கள் அப்படியே போட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஈவன் வராது. கரெக்டாக உங்களுக்கு அந்த லாக் வந்து கரெக்டாக உட்காராது, ஒன்று மேலே கீழே அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். இந்த மாதிரி லாக்கை வந்து 1 by 1 போட்டுட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல லாக்கை போட்டுட்டு நான் இப்போ வந்து கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் காம்பினேஷன் வேணுன்றவங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம இந்த மாதிரி லாக் போடும் போது லாக்கே தெரியாத அளவுக்கு போடணும். நம்ம போட்டிருக்க லாக்கு தெரியல பற்றியா, எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த கலர் நான் கண்டினியூ பண்ணுறேன்.
இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரி மேலே பாருங்கள், நான் இங்கே கொண்டு வந்த இல்லையா, உள்ளே எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேருந்து எடுத்துட்டு மேலே அந்த செயினுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், அங்கேருந்து கீழே கொண்டு வர போகிறேன். நீங்கள் இந்த மாதிரியே கொண்டு வந்து பழகிக்கோங்க. நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு போக பழகிக்காதீங்க. இங்கே பாருங்க, ஓகேவா? ஈவனாக நீங்கள் அதே மாதிரி இப்போ முன்னாடி எப்படி நீங்கள் போட்டிங்களோ அதே மாதிரி அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கண்டினியூ பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க, இங்கே ஏன் வந்து நடுவில் வந்து கிளாத்து வந்து சுருங்குது அப்படின்ட்டு. நம்ம ஓவரால் டைட் கொடுத்தா அந்த மாதிரி சுருங்கும். நம்ம டைட் கொடுக்காம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுருக்கம் வராது. ஓகேவா? நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓவரால் டைட் கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த இடம் வந்து சுருங்கும். ஆனால் இந்த லோடிங்கில் வந்து சுருங்கினாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அது வந்து உள்ளே தான் மறைய போகுது இல்லையா. நம்ம மற்ற ஸ்டிச்சஸ் போடும் போது ஓவரால் டைட் கொடுக்கக்கூடாது, மீடியமாக டைட் கொடுத்து என்ன பண்ணிக்கணும், போட்டுக்கணும். எதுக்கு டைட் கொடுக்கணுமோ அந்தந்த ஸ்டிச்சஸ்க்கு டைட் கொடுத்து நம்ம கண்டினியூஸ் பண்ணிக்கணும். எல்லாரும் இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல வந்து ஓவரால் ஃபினிஷ் பண்ண போகிறோம் இல்லையா. இப்போது இங்கே ஃபினிஷ் பண்ணுற இடத்துல இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கொண்டு வர்றது வந்து கரெக்டாக ஈவனாக முடியணும். ஓகேவா? நீங்கள் அப்போ தான் வந்து ஸ்ட்ரெயிட் வந்து கரெக்டாக ஈவனாக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல என்ன ஆகக்கூடாது, ஒரு மேல் சைடு வந்து கொஞ்சம் லைட்டாக விலகி இருந்தாலுமே கீழ் சைடில் லைட்டாக விலகி இருந்தாலுமே நம்ம என்ன நினச்சிக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஓவரால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது சுற்றி வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போது இந்த ஹோல்ஸை எப்படி நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் செயின் ஸ்டிச்சாலுமே என்ன பண்ணிக்கலாம், கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜரி த்ரெட்டை கொடுத்து கூட கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஓவரால் வந்து ஃபுல்லாக அவுட்டரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பீடு, கட் பீடு, ஜர்தூசி, ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு ஜரியில் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்றத காமிக்கிறேன். அந்த ஹோல்ஸை வந்து கரெக்டாக மறைக்கிற மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த ஹோல்ஸை வந்து தெரியக்கூடாது, நல்லா நீட்டாக வந்து ஹோல்ஸு தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிக்கணும். அதே மாதிரி லைனுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கணும். ஓகேவா? லைன் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அது எல்லாமே நீங்கள் யோசித்து பண்ணுங்கள். அதுக்கு தான் நம்ம இங்கே ஸ்ட்ரெயிட் லோடிங் எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன், நம்ம கரெக்டாக ஈவனாக எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே வராது. ஓகேவா? நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் வராமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதில் டபுள் லேயர் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குத்துக்கலாம். ஒரு சிங்கிளில் தான் ஜரி கொடுக்கணுமா அப்படின்னு கூட இல்லை, நீங்கள் டபுள் இது கூட கொடுத்துக்கலாம். நான் இப்போ சிங்கிள் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் சிங்கிள்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன பார்க்கறதுக்கு லுக்னஸ் நல்லா இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹோல்ஸை மறைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஹோல்ஸ் அப்படி பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டபுள் லேயர் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூஸாக கொடுத்து கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதுக்கு மேலேயே என்ன பண்ணிடுறேன், பீடை கொடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? பீடை கொடுத்து காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு அதுவுமே ஓவரால் லுக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள்.
இப்போ பாருங்கள், நான் வந்து 2mm பீடு எடுத்திருக்கேன். பீடு எடுத்துகிட்டு நம்ம மிஷின் த்ரெட் இருக்கு இல்லையா, நம்ம அதில் தானே பீடு போடுவோம். அதே மாதிரி பீடுக்கு என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு, ஓகேவா, ஃப்ரண்ட்டு ஒரு ஸ்டிச்சும் பேக்கு ஒரு ஸ்டிச்சும் என்ன பண்ணிக்கணும், போட்டு எடுத்துக்கணும். இப்போது பீடுக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நீடியில் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ 2mm பீடை நம்ம எப்படி வந்து பீடு எல்லாமே லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை சுற்றி என்ன பண்ணணும், லோட் பண்ணிக்கிட்டு வரணும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி 1 by 1 சுற்றி அப்படியே லோட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கணும். பார்க்கறதுக்கு இமேஜ் நம்ம அப்படியே மொட்டையாக விட்டுட்டோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. நான் இதை ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இமேஜை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ லுக்காக இருக்குது, பார்க்கறதுக்கு எவ்வளோ நீட்டாக ஒரு அழகாக ஒரு ப்ரிப்ரேஷன் சூப்பராக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு சுற்றி வந்து சுகர் பீடோ, கட் பீடோ, ஜர்தோசியோ, ஃப்ரீக்வன்சியோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி 1 by 1 நல்லா ப்ரிப்ரேஷனாக ஒழுங்காக நல்லா நீட்டாகவும் போட கற்றுக்கோங்க. பீடு ஒர்க் எல்லாமே நல்லா நீட்டாகவும் நீங்கள் சுற்றி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பாக்ஸுமே என்ன ஆகும், சேஞ்ச் ஆகாமல் நீட்டாக இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து லோடிங் ஸ்டிச்சஸ் கொண்டு வரேன். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாருமே போட்டு இமேஜை க்ரியேட் பண்ணி பாருங்கள், ஓகேவா. க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.